சமீபத்தில் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக இன்றைய தினம் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் இங்கு ஒன்று கூடி மத்திய அரசு குறிப்பாக நீட் விவகாரம் தொடர்பாக பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்றால் தெரியும். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகளில் ஏராளமான இளைஞர்கள் இங்கு தொடர்ந்து இங்கு வந்தம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று இந்த போராட்டத்திற்கு முன் அனுமதி பெறவில்லை என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. குறிப்பாக இவர்களுடைய போராட்டம் நடைபெறுமா என்ற கேள்விக்குறி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை டெல்லி காவல்துறை சார்பாக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதாக அந்த தகவல் அந்த பார்ட்டிக்கு கொடுக்கப்பட்டு தற்போது இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இந்த நையாண்டி தளத்தை ஏற்படுத்திய அதாவது இந்த நிறுவனர் அபிஜித் என்பவர் இதற்காகவே அமெரிக்காவிலிருந்து இங்கே டெல்லி வந்திருக்கின்றார். இன்று காலை டெல்லி வந்த அவர் இந்த போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து அந்த மத்திய அரசுக்கு எதிராக அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அவர் பேசியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த ஒரு இயக்கமானது இங்க தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலுமே இதனுடைய தாக்கம் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறிப்பாக நீட் விவகாரம், நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் தொடர்ந்து இந்த நீட் விவகாரத்தில் மாணவர்களுடைய அந்த தற்கொலை எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே உடனடியாக மத்திய அரசு இதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதேபோல நாட்டில் நிலவும் தற்போதைய வேலையின்மையை வலியுறுத்தி இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டமானது இளைஞர்களால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும் பொழுது பலர் இங்க இருக்கக்கூடிய இந்த காக்ரோச் போன்ற அந்த முக மூடிகளை அணிந்து இந்த தங்களுடைய அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை டெல்லி காவல்துறை சார்பாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் விதமாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் விதிகளை மீறி இளைஞர்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என டெல்லி காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை முடித்துவிட்டு அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் டெல்லி காவல்துறையினுடைய அந்த ஒரு அறிவுறுத்தலாக இருக்கின்றது. எனவே தற்போது தொடர்ந்து இளைஞர்கள் அதிக அளவில் இங்கு கூடியிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக வலியுறுத்துவது நீட் தேவையில்லை. நீட் தேர்வினால் பல்வேறு மாணவர்கள் பாதிக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு மாநிலத்தில் இவர்களுடைய அந்த மாணவர்களின் உயிர் தற்கொலை எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது போன்ற விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்துவதற்கான அந்த திட்டமிடுதலில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. தற்போதைய இந்த நிலவரப்படி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் டெல்லியில் இந்த போராட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.